ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் நெத்திலி கருவாடு வறுவல் செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடு வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் மீடியமான ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் 6-7 டேபிள் ஸ்பூன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற இந்த நெத்திலி கருவாடில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த நெத்திலி கருவாடு முழுங்குற அளவுக்கு 15 நிமிஷம் கிட்ட நல்லா ஊற விட்டு 15 நிமிஷம் கழித்து இது மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. 5-6 தடவை நல்லா தண்ணி சேர்த்து இது மாதிரி அலசி எடுத்துக்கலாம். இந்த நெத்திலி கருவாடில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிற அளவுக்கு இது மாதிரி அலசிக்கலாங்க. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணும்போதே தெரியும் இந்த கருவாடில் வந்துட்டு எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நெத்திலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நெத்திலி கருவாடு வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நெத்திலி கருவாடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு 6-7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெத்திலியை சேர்த்துக்கலாம். இப்போது நெத்திலியை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த இந்த எண்ணெய் வந்துட்டு இந்த நெத்திலியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நெத்திலியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மீடியமான ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சேர்த்துருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நெத்திலி கருவாடில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்பப்போ இந்த நெத்திலி கருவாடு வந்துட்டு அடி பிடிக்க விடாமல் இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், முன்னாடியோட இந்த நெத்திலி கருவாடு ஓரளவுக்கு வறுபட்டு இருக்கு. அப்பப்போ கைவிடாமல் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நெத்திலி கருவாடு வந்துட்டு நல்லா குக்காகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு நெத்திலி எடுத்து கூட சாப்பிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இதுக்கு மேலேயும் நெத்திலி கருவாடு வந்துட்டு கிறிஸ்பியாக வேணும்னாக்கா இன்னும் 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுக்குங்க. அப்பப்போ மட்டும் அடி பிடிக்க விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெத்திலி கருவாடு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கீரைக்கடையல், ரசம், சாம்பார், பழத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் நெத்திலி கருவாடு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.